கதையின் தலைப்பு அமைதியான ஆமை. ஒரு சிறிய ஆமை ஒரு பூங்காவில் தனியாக நடந்து கொண்டு இருந்தது. அந்த பூங்காவில் சுற்றிலும் வேகமாக ஓடும் குழந்தைகள், கால்நடைகள் என எல்லாவற்றையும் ஆமை அமைதியாக கவனித்தது. ஒரு சேவல் ஆமையை பார்த்து, ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறாய் என்று கிண்டல் செய்து சிரித்தது. ஆமை அமைதியாகச் சிரித்து, நான் என் பாதையை தெரிந்துதான் செல்கிறேன் என்று சேவலை பார்த்து கூறியது. அதேவேளை அந்த பூங்காவின் ஓர் இடத்தில் ஒரு பசு மரக்கட்டையின் கீழ் சிக்கித் தவித்தது. எல்லோரும் ஓடி வந்தனர், ஆனால் யாராலும் அந்த சிறிய இடத்தில் நுழைந்து அந்த பசுவிற்கு உதவ முடியவில்லை. அங்கு வந்த ஆமை மெதுவாக குறுகிய இடம் வழியாக நகர்ந்து உள்ளே சென்றது. ஆமை பசுவின் காலில் இருந்த கயிறை மெதுவாக கடித்து நீக்கி பசுவை மீட்டது. எல்லோரும் ஆமையின் புத்திசாலித்தனத்தையும் அமைதியான செயலில் இருந்த வீரத்தையும் பாராட்டினர். அதற்குப் பின்னர் அந்த சேவல் தான் ஆமையை கிண்டல் செய்ததை நினைத்து வெட்கப்பட்டது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், வேகம் மட்டும் அல்ல, சிந்தனையும் அமைதியும் வெற்றி தரும்.